ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு ஒன்லி ஃபார் லவோட 22வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ டேரக்டர் ராமகுலாரியை போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஜூயி வந்து கான்ஃபரன்ஸ் காலுக்கு வரான். அப்போ வந்து பார்க்கியூ வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே பார்க்கியூ வந்துட்டு அதுக்குள்ளே நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாய் பார்க்கியூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். அப்போ வந்து நீ எப்போ என்னுடைய ஆர்டிக்கலை எழுத போற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆர்வம் ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பிகாஸ் ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே ஃப்ராங்காகவே சொல்லிடுறாரு. ஒன்று இருந்துட்டு அண்டு ஒன் ரைட்டிங் ஸ்கில் லைன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரா. அதை கேட்டோன்னே ஜூயி வந்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காப்ல. ஒன்னு இருந்துட்டு ஜூயி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான்னா ஒன்னு இருந்துட்டு பார்க்கியூ சொல்றாப்ல நீ இவ்வளவு சிம்பிளா ரிஜெக்ட் பண்றத பார்த்தா ஐ திங்க் உனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவ்வளோ ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். ஆமா எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜூயி அசர்ட் பண்ணிக்கிறான். ஒன்னு இருந்துட்டு பார்க்கியூ சொல்றாப்ல இப்படித்தான் சிலர் வந்து பாய் ஃப்ரெண்டை வந்து சிம்பிளா வந்து சூஸ் பண்ணிடுறீங்க, அவங்க வந்து நல்லவங்க இல்லையா அப்படிங்கன்னு பார்க்காம சூஸ் பண்ணிருக்கீங்க. பெட்டரா நீ வந்து இன்டர்வியூ வந்து கண்டினியூ பண்ணு, மேக் என்னுடைய ப்ரொபோசலையும் நீ வந்து இது பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் தராங்க. அதை பார்த்தோன்னே ஜூயி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்கியூ உங்களுக்கு என் பாய் ஃப்ரெண்ட் பத்தி என்ன தெரியும், அவர் ரொம்பவே நல்ல பர்சன், அவரை வந்து நான் எப்பவுமே வந்து பிக்கப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. என்னை விட நல்ல பர்சனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எப்பவுமே வந்து லவ் வந்து எப்பவுமே மற்றவங்களை கம்பேர் பண்ணியும் வராது, அதே மாதிரி மணி பார்த்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளாம். அதை பார்த்தோன்னே பார்க்கியூ வந்து இம்ப்ரெஸ் ஆயிராங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறிய நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பரவாயில்ல உன்னோட குட் நியூஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உன்னோட குட் நியூஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்கியூ வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப கரெக்டா வெளியே வரும்போது சீஃப் வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு பார்க்கியூ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லுங்க சீஃப் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க ஆர்டிக்கல் வந்து ரொம்பவே ஹைலைட் பண்ணி எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனா ஜூயி வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே வந்து சீஃபுக்கு எதுவுமே புரியல, என்னது ரிஜெக்ட் பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஜூயி வந்து சீஃபோட கேபினுக்கு போறாப்ல. போனோடனே சீஃப் வந்து கேக்குறாங்க ஏன் பார்க்கியூ இன்டர்வியூ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அதுக்கு வந்து ஜூயி சொல்லிட்டு இருக்கான் அவர் வந்து அவரோட ப்ரொபோசலை வந்து எடுத்து வச்சாரு, அதனாலதான் நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன ப்ரொபோசலை எடுத்து வச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவர் ஒன்னே ஜூயி சொல்றேன் இந்த மாதிரி அவர் என்ன லைக் பண்றாராமா ஓப்பனாவே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு, நீ வந்து ரொம்பவே அழகாவும் இருக்க, குட் ரைட்டரும் கூட, லுக்ல பார்த்தாலே நீ ரொம்பவே சூப்பரா இருக்க, அதனால எல்லாத்துக்கும் பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணத்தான் தோணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. உடனே ஜூயி வந்து அதை நினைச்சு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்கான். இருந்துட்டு இதுக்காக நீ ஃபீல் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமா ஃபீல் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் என்ன நீ இந்த இன்டர்வியூ எடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் அப்ப சொல்றான் லவ் அப்படிங்கிறது வந்து ஹார்ட்ல இருந்து வர்றது, அது வந்து மத்தவங்க வந்தோடனே அது வந்து அட்ராக்டிவ் ஆகாது, எனக்கு வந்து ஆல்ரெடி அது வந்துருச்சு, அதனால வந்து மத்தவங்களோட வந்து நான் க்ளோஸ் ஆகறதுனால எனக்கு வந்து அவங்க மேல வந்து ஈர்ப்பு வராது, சோ நான் அதை வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா பட் இது வந்து நான் ஒருத்தர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே அப்புறம் இஷ்டம் நீ கன்சல்ட் பண்ணிட்டு மறக்காம சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒன்னு இருந்துட்டு இந்த மாதிரி சீஃப் கான்ஃபரன்ஸுக்கு வந்து நான் போகணும், எனக்கு வந்து ஆஃப் டே லீவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யார் சொன்னா இந்த மாதிரி சீஃப் கான்ஃபரன்ஸ் ஃப்ரைடே நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜியான் தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஜியான் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாளாம். சரி அப்ப போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இல்ல ஜியான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னா நீங்க ரெண்டு என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவளும் சிரிக்கிறாளாம். ஒன்னே இருந்துட்டு சீஃப் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, பரவாயில்ல நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்களா. ஒன்னே இருந்துட்டு பரவாயில்ல போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி பர்மிஷனும் தந்துட்டு மறக்காம இன்டர்வியூ பத்தி அவர்கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு இருந்துட்டு ஒர்க் சீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு ஜூயி இங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் தான் வந்து சீஃப் வந்து ரியலைஸ் பண்றாரு ஒர்க் அப்படிங்கிறது வேற பட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு வான் அங்கிளுக்கு வந்து போன் பண்றாப்ல. சொல்றாங்க நான் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ வந்து மிஸ்டேக் பண்ணிட்டிய என்ன மிஸ்டேக் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி வான் அங்கிளும் கேட்கறாரு. ஒன்னு இருந்துட்டு நம்ம லவ் வந்து சீக்ரெட்டா வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்ல, அதனால நீங்க வந்து ஹாப்பி இல்லாம தானே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யார் சொன்னா நீ எங்கூட இருந்தாவே போதும் நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கான் அங்கிள் சொல்லிட்டு இருக்காரா. ஒன்னு இருந்துட்டு அப்பதான் ஜூயி சொல்றாப்ல. ஜூயி வந்து சொன்னா இந்த மாதிரி லவ் அப்படிங்கிறது வந்து தன்னோட ஹார்ட்ல இருந்து வர்றது, அது ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் அது வரும், மத்தவங்க வந்து நம்ம க்ளோஸ் ஆகறதுனால அது வந்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு ஒர்க்கை வந்து நம்ம வந்து லவ்வோட வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. லவ் வேற ஒர்க் வேற, நம்ம ரெண்டையும் வேற வேறையாத்தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னே குவான் அங்கிள் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. ஒன்னு இருந்துட்டு நீ உண்மையாலே சொல்றியா அப்படிங்கிற மாதிரி சொன்னே ஆமா நான் எனக்கு தெரிஞ்ச நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து பப்ளிக்கா எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. உடனே குவான் அங்கிளுக்கு வந்து அப்படி கையிலேயே முடிக்க முடியல, அப்படியே ஹாப்பினஸ்ல அப்படி தில்லிட்டு இருக்காரு பயவுல. அப்படியே அந்த சந்தோஷத்தோடவே கேட்கிறாரு அப்படின்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நீ வந்து பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அப்படித்தானே கரெக்டான அப்படிங்கிற மாதிரி கேட்டனே ஆமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அக்செப்ட் பண்ணிக்கிறான். உடனே இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி குவான் அங்கிள் செம ஹாப்பி. உடனே இவளும் வந்து தேங்க்யூ குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நம்ம சீஃபும். உடனே நம்ம சீஃபும் வந்து தேங்க்யூ குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜூயும் ஜியான் வந்து அவுட்டிங் வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படியே கை கோத்துட்டு ஜாலியா நடந்துட்டு இருக்காங்க. உடனே வந்து ஜூயி வந்து ரொம்பவே நர்வஸா நடந்து வந்துட்டு இருக்கலாம். அதை பார்த்தோன்னே ஜியான் வந்துட்டு என்ன இன்னைக்கு ரொம்பவே நர்வஸா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்ல நான் ரொம்பவே ஷையான கேளு, என்னோட நேச்சுரலவே அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவாட்டுக்கு வந்துட்டு இருக்கான். எப்படி ஜியான கிட்ட ஆரம்பிக்கிறனே அவளுக்கு தெரியல இந்த மேட்டரை பத்தி. அப்படி திங்க் பண்ணிட்டே வராளா, சடனா வந்து ஸ்லிப் ஆயிடுறான். உடனே வந்துட்டு ஜியான் வந்து பிடிச்சிடுறானா நானும் நீ வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், இப்ப என்ன மைண்ட்ல வச்சுட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ஒன்னும் இல்ல ஒர்க் ஞாபகமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜியான் வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்டை பத்தி நினைக்காம ஒர்க்கை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்க்கியூ வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ பண்றதுக்கு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது நல்ல ஆப்ஷன் தானே, அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்ல அவர் இன்னைக்கு வந்து ஆபீஸ்ல வந்தாரு எங்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ரொபோஸே பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஜியானுக்கு ஒரு நிமிஷம் சர்க்கே விட்டுருது. ஆனா உடனே இருந்துட்டு ஜூயி இருந்துட்டு சொல்றா ஆனா நான் உடனே அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், உடனே நான் அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவர் ரொம்பவே சூப்பரான பர்சன், ஹேண்ட்ஸமான பாய், என்னை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. உடனே ஜியான் வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு ஜூயி நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், உன்னுடைய ஒர்க்லயும் சரி உன் லவ்லயும் சரி உனக்கு கெரியர் நோக்கி போறதுலயும் சரி நான் எப்பவுமே உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன், உனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு அதை நீ அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதையெல்லாம் அவன் பேசுற பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் இருக்கிறீங்களா நான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டுமா மறுபடியும் ஒரு தடவை சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. உடனே இருந்துட்டு ஜியானும் மறுபடியும் அதெல்லாம் சொல்றான். அதையெல்லாம் மறுபடியும் ஜியானும் சொல்றானா சொன்னோடனே நம்ம பிள்ளைக்கு வந்து அப்படியே ஹார்ட் டச்சிங். உடனே வந்துட்டு ஜியானுக்கு வந்து கிஸ் தந்துடுறான். உடனே வந்துட்டு ஜியானு கிஸ் என்ஜாய் பண்ணிட்டு என்ன ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னே அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. உடனே இருந்துட்டு அவனும் அந்த ரெக்கார்டை வந்து கட் பண்ணிடுறான். உடனே ஜி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா நான் ஆர்கியூக்காக இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. ஓகே ஓகே பண்ணு அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னே. ஆனா ஃப்ரைடே நமக்கு டேட்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஜியான் சொல்றான் ஜூயி ஒர்க்குங்கிறத வேற டேட்டிங்கிறது வேற, நீ ஒர்க்க முடிஞ்சா அதுக்கப்புறம் எங்கூட டேட்டிங் வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் ஐ காட் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஜியானுக்கு ஹாப்பி ஆயிருது. அப்படியே ரெண்டு பேரும் கை கோத்துட்டு ஜோடியா நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே நம்ம சாசா வந்து ஆபீஸ்ல வந்து காமிக்கிறாங்க. ஐ திங்க் மேனேஜர் நினைக்கிறேன். அவங்க வந்து சாசாவை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. சாசா நீ தான் வந்து இந்த ஆபீஸ்லயே வந்து டாபிக்கோட டேஸ்டே மாத்துற மாதிரி எழுதுற ஆளு, அதனால நீ வந்து இந்த தடவை வந்து ஃப்ரைடே வந்து சீஃப் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு அதுல நீ அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. சாசாவும் அதை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காப்ல. உடனே வந்துட்டு அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரைடே வந்து இன்டர்வியூ போறேன் அப்படிங்கிற மாதிரி அக்செப்டும் பண்ணிக்கிறான். அப்படியே இங்க வந்து நம்ம கசின் பொண்ணு இருந்துட்டு யூ ப்ரொஃபசர் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காளா. அதை பார்த்தோன்னே நம்ம ஜூயி இருந்துட்டு ஒரு நிமிஷம் இரு நீ யாராச்சும் லைக் பண்றியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே நம்ம கசின் பொண்ணு இருந்துகிட்டு ஆமா நான் ப்ரொஃபசர் யூ வந்து லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஒன்னே இருந்துகிட்டு அப்படியா அப்படின்னா நீயும் ப்ரொஃபசர் யூவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இரு நான் போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஏதாச்சும் பண்ணீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னி ஆமா நாங்க ரெண்டு பேரும் மூவிக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் மூவிக்கு போயிருக்கீங்க அப்ப சம்திங் அப்படிங்கிற மாதிரி வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா. ஒன்னுல இருந்துட்டு போங்க சிஸ்டர் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் ரொம்பவே அன்லக்கி, நான் எப்படியோ அவர்கிட்ட வந்து அட்டென்ஷன் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புள்ள வந்து பல்ப் வாங்கிருப்பா பத்தியா தூங்குற மாதிரி போய் யூ ப்ரொஃபசர் கிட்ட இந்த மாதிரி தூக்க வருது அப்படிங்கன்னு சொன்னோடனே சரி ஷோல்டர் தருவார் நீ ஆசையை எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஆனா அவர் வந்து வா வீட்டுக்கு கொண்டு விடுறேன்னு பல்ப் வாங்கிருப்பா பத்தியா அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டனே நம்ம ஜூயிக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல. இருந்துட்டு சொல்லிட்டு இருக்கான் சாசா சிஸ்டர் தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து லவ்ல வந்து இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு, அதைத்தான் நான் ட்ரை பண்ணேன். யூ ப்ரொஃபசருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சிஸ்டர், நான் ஒரு
அன்லக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. அதை கேட்டோன்னே ஜூயிக்கு சிரிப்பே தாங்க முடியல. அப்படியே சிரிப்பு அடக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு, சாசா நீ உண்மையானுமே லவ்ல வந்து ஒரு குரு தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நினைச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே நினைச்சிட்டு சிரிச்சிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம புள்ள ஒர்க் பார்த்துட்டு இருக்கு. அப்பதான் யாழையும் பொண்ணு வரான். வந்தோடனே நீ இந்த மாதிரி பார்க் இன்டர்வியூ எடுக்கலான் இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமா இந்த சீஃப் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து நீ யாரு கூட போக போற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பதான் வந்து இவ யோசிக்கிறா. ஜியான் வந்து பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது சீக்கிரட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கூட போக போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. உன் ஃப்ரெண்டு கூட போக போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஃப்ரெண்டுக்காரி வந்துடுறான். அப்படியே வந்துட்டு இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை வந்து நீ அட்டன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. அதை பார்த்தோன்னே நம்ம யாழையும் பொண்ணு வந்துட்டு எதுவுமே பேசாம போயிடுறான். அப்பதான் நம்ம கசின் பொண்ணு இருந்துகிட்டு கேட்கறான், சிஸ்டர் கான்ஃபரன்ஸ் என்ன கிழமை நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த மாதிரி ஃப்ரைடே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றானா. ஒன்னு இருந்துட்டு அதுல யூ ப்ரொஃபஸர் வருவார் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஐ திங்க் வான் அங்கிள் தான் வந்து இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன், அதனால கண்டிப்பா அவரு வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம பிள்ளைக்கு ஹாப்பி ஆயிருது. ஒன்னே இருந்துட்டு நம்மளுடைய எக்ஸைட் ஆகி குவான்ஜிக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. குவான்ஜி இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் வந்து நானும் வரேன், எனக்கு நீ கூட்டிட்டு போகணும் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படி நம்ம சாசா காமிக்கிறாங்க. நம்ம சாசா இருந்துட்டு குவான்ஜிக்கு தான் அப்பவே கால் பண்றாப்ல. கால் பண்ணி இந்த மாதிரி சீஃப் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து எனக்கு கூட்டிட்டு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவ வந்துகிட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறானா. உடனே வந்துட்டு சாசாவுக்கு ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிருது. ஓகே பரவாயில்ல நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அப்படியே வச்சுட்டு அவ சோகமா நடந்து போயிட்டு இருக்கான். இந்த குவான்ஜி எப்படிதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்குன்னு தெரியலப்பா. பாவம் நம்ம சாசாவுக்குள்ள ரொம்ப பிராங்கா சொல்லி தொலைஞ்சாதான் ஆகும். எதுவுமே சொல்லாம அந்த பிள்ளைய போட்டு வதச்சிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஜூயி வந்து ஜாக்சனை வந்து இன்டர்வியூ பண்றதுக்கு ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க. உடனே இருந்துட்டு ஜூயி சொல்லிட்டு இருக்கா, தேங்க்ஸ் நீங்கள் வந்து என்னுடைய இன்டர்வியூக்கு வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. ஐயோ நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் வந்து என்னை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. எனிவே இந்த டே வந்து எனக்கு கிரேட் டேயாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. உடனே இருந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவன் கேட்டுட்டு இருக்கான், நீங்கள் அப்ராடில் தானே இருந்தீங்க, திடீர் அப்ராடில் தானே இருந்தீங்க, உடனே ரிட்டர்ன் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபுட்டு தான் காரணம், இந்த ஃபுட்டை வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் சைனீஸ், அதனால தான் நான் வந்து சைனாவுக்கு வந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அவ்வளோ கேட்டுட்டு இருக்கான். ஒன்று இந்த ப்ரூஸை பற்றி கேட்டுட்டு இருக்கங்காட்டி நான் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கு, எனக்கு தான் வந்து ப்ரூஸ் வந்து இது பண்ணுவார் சப்போர்ட் பண்ணுவார், அதனால வந்து நான் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. ஒன்று வந்துட்டு ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆல்ரெடி நான் வந்து சீஃப் டெக்னாலஜி பற்றி தான் ஆல்ரெடி இந்த படிப்பு தான் படிச்சிருக்கேன், அதனால ப்ரூஸுக்கு வந்து நல்லாவே தெரியும், இதுக்கு வந்து நான் டேலண்ட்டில் வந்து என்னோட டேலண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து ப்ரூஸுக்கு நல்லாவே தெரியும், அதனால ஸ்டில் அவர் வந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஜூயி வந்து அவளுக்குள்ளார எல்லா கொஸ்டினும் வந்து கேட்டுட்டு இருக்கா. நம்ம பார்க்கியூ வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காப்ல இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் வந்து அவங்க இன்டர்வியூ வந்து அப்படி கண்டினியூ ஆகுது. இந்த பக்கம் வந்து நம்ம குவான்ஜி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல கசின் பொண்ணுக்காக. உடனே கசின் பொண்ணு லக்கேஜ் எடுத்துட்டு குவான்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இழுத்துட்டு வராப்ல. அப்படி குவான்ஜிக்கு வந்து செம்ம காண்டு, ஏன்னா இவன் வந்து சாசா வந்து கூட்டுமே இவன் வந்து இவனாலதான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அதனால செம்ம காண்டில் இருக்கிறாப்ல. என்ன நீங்கள் எனக்கு ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி குவான்ஜி அவளை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜியான் வந்து ஜூயிக்கு கால் பண்ணி என்ன ரெடி ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை இப்போ தான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நீ பேக் பண்ணிட்டு வா கீழே வா நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பொண்ணு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அப்படியே நம்ம வராப்ல வந்து பார்த்தா நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நின்றுட்டு இருக்காப்ல. அவகிட்ட வந்து ஜூயி அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நமக்குள்ள என்ன பேச இருக்குது, நமக்குள்ள எதுவுமே பேசறக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ப்ளீஸ் ஜூயி என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கை பிடிச்சி எடுத்துட்டு இருக்காப்ல. உடனே வந்துட்டு முதல்ல கையெடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நமக்குள்ள என்னடா இருக்குது பேசறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, எனக்கு 5 நிமிஷம் மட்டும் டைம், எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி உனக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன், அதுக்குள்ள என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. உடனே வந்துட்டு அவன் வந்து தயங்கியே நின்றுட்டு இருக்கா. உடனே வந்துட்டு ஜூயி அங்கிருந்து கிளம்ப போறானா, ஜூயி நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்துட்டு உனக்கு என்ன புது பாய் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாளா. இல்ல எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உனக்கு வெக்கமா இல்ல, ஆல்ரெடி உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அதை விட்டு போட்டு எங்கிட்ட வந்து இப்படி இருக்க, நீ என்ன எனக்கு உண்மையா இல்ல அவளுக்கு உண்மையா இல்ல, நீ ஒரு சேம்ல சொல்லோ ரொம்பவே சீட்டட் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு இல்ல உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உன் வேலை என்னமோ அதை பாரு, என்னோட ரிலேஷன்ஷிப்ல நீ வந்து தலையிடாத, அது என்னங்கிறது எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ கொஞ்சம் நவந்துக்கிறியா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்காக
கார் அனுப்பிச்சிருக்காரு, நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பதான் அவ கார் பாக்குறான். நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமா அதுக்கு என்ன இப்போ உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நோ கட் பண்ணிட்டு வந்துடுறான். உடனே வந்துட்டு ஜூயி மறுபடியும் என்கிட்ட ரிட்டர்ன் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி எந்த மூச்சு வச்சுட்டு இவன் வந்து கேட்கறான்னு தெரியல. அப்படி எனக்கு கம்பளியே குத்தலாமான் இருக்கு. ரிட்டர்ன் வந்துடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டான். உடனே இருந்துகிட்டு ஜூயி வந்து உடனே நோ கட் பண்ணிட்டு போயிடுறானா. உடனே இப்பதான் இவன் வந்து ரியலைஸே பண்றான், ஒருவேளை நம்ம அவசரப்பட்டு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. ஜூயி வந்து ஜியானோட கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். உடனே அவன் கார் போறதை பார்த்துட்டே ரொம்பவே சோகமா பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஃபீல் பண்ணி என்ன ரச பிரயோஜனம், நீ முதலையே அந்த பொண்ணு கிட்ட பின்னாடி போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கெல்லாம் தோணிட்டு இருக்குது. ஜூயி வந்து கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஜியான் வந்து கால் பண்றாப்ல, என்ன கிளம்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா நான் கிளம்பிட்டேன், ஆல்ரெடி கிளம்பிட்டேன் ஆன் த வே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஒன்னு இருந்துட்டு என்ன வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. அப்பதான் வேற ஒரு பர்சன் வராங்க. வந்தோடனே ஜியான் என்ன இங்க நின்று இருக்கீங்க, நீங்க வரலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்க போங்க நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. உடனே இருந்துட்டு ஜூயி இருந்துகிட்டு நீங்க போங்க நான் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த மாதிரி நான் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கேன், நீ போய் அங்கே ரெஸ்ட் எடு, நைட் வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. சரி அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ வச்சிட்றான். அப்போ தான் வந்து ஜியான் வந்து யோசிக்கிறா, என்ன இவன் வாய்ஸ் ரொம்பவே டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஜூயிக்கு வந்து கில்ட்டியாக இருக்குது. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருப்பான் பார்த்தியா, நீ மறுபடியும் ரிட்டன் எங்கிட்ட வந்துரு அப்படிங்கிற மாதிரி, அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவன் ஃபர்ஸ்ட் வந்து ரிவெஞ்சுக்காக தான் ஜியானை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா, அப்புறம் வந்து ட்ரூவாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. அதை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இது எங்கே போய் முடியும், இந்த விஷயம் வந்து ஜியானுக்கு தெரிஞ்சா இது எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரியல மக்களே. வாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம யூ ப்ரொஃபஸர் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்போ வந்து ஒரு எஸ்எம்எஸ் வருது, யார்டா அப்படின்னு நம்ம பார்த்தா யாரா இருக்கும், எப்போ போல நம்ம கசின் பண்ணுதான் இருந்துட்டு இந்த மாதிரி சீஃப் கான்ஃபரன்ஸ்க்கு வர போறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ வரப்போறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமா சீஃப் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனால தான் நான் வரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். ஓகே அப்படிங்கிற மாதிரி இவனும் அனுப்பிச்சிட்டு இருக்கான். சேஃபாக ட்ராவல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவனும் ரிட்டனுக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கானா. உடனே இருந்துக்கிட்டு அதை பார்த்தோன்னே யூ ப்ரொஃபஸர் சின்ன பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவர் வாட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. உடனே குவாஞ்சி பார்க்குறா, என்ன பண்ணிட்டு இருக்கா, வந்ததுலேருந்து எஸ்எம்எஸ்ஸே பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே இவ்வளோ வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறானா. உடனே வந்துட்டு சும்மா சொல்லாத எனக்கும் எல்லாத்துமே தெரியும், என்ன லவ்வர் தானே அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதிகமாக இருக்குது, அதனால எதாக இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் வந்து அவளோட ட்ரையாங்கல் லவ்வர் வந்து சொல்லிட்டு இருக்காளா. உடனே இருந்துட்டு அவன் வந்து உன்னை கொண்டு தூக்கி போடுற மாதிரி அந்த லிட்டில் கேர்ள் நீ தானே அப்படிங்கிற மாதிரி பச்சையாக கண்டுபிடிச்சிட்றா. ஒன்று வந்துட்டு அதோட நான் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்பிட்டா விடு அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு கலாச்சிட்டு வந்துட்டு இருக்கான். உடனே நம்ம பொண்ணுக்கு மூஞ்சி இந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. உடனே நம்ம கசின் பொண்ணு மூஞ்சி இந்த பக்கம் தூக்கி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. நம்ம ஜியான் வந்து கால் முடிச்சுட்டு உள்ள வரானா. உள்ள வந்தோடனே எல்லாம் பார்க் யூ பக்கத்தில் நின்று பேசிட்டு இருக்காங்க. உடனே ஜியானும் வந்து நின்று பார்த்துட்டு இருக்கானா. உடனே ஜியான் பார்த்தோன்னே பார்க் யூ வந்து தானாவே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். உடனே ஜியாவும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜூயும் வந்து சோகமாக வந்துட்டு இருக்காளாம். உடனே வந்துட்டு டிரைவர் அங்கிள் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, ஜூயி நீங்கள் ரொம்பவே சின்ன பொண்ணாக இருந்தாலே உங்கள் ஆர்டிக்கலில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. உடனே இருந்துட்டு தேங்க் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தேங்க் பண்ணிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு நான் ஒரு சாங் ப்ளே பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே, ப்ளூடூத்தில் ஆனில் தான் இருக்குது நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா உடனே நம்ம ஜூயி வந்து அப்படியே அந்த சோகத்திலே சாங் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காப்ல. அப்படியே நம்ம டிரைவர் அங்கிள் இருந்துட்டு சொல்கிறாங்க, ஜியானுக்கு இந்த சாங் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஜூயும் அதை வந்து ரசித்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காப்ல. அப்படியே நம்ம ஜூயி வந்து ஜியான் புக் பண்ண ஹோட்டலுக்கு வந்துடுறான். ஹோட்டலுக்கு வந்தோடனே உள்ளே இருக்கானான்னு போய் பார்த்துட்டு இருக்கானா. பார்த்தோன்னே அவ இல்லை. உடனே இருந்துட்டு ஜியானுக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணுறான், இந்த மாதிரி நான் ஹோட்டலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எஸ்எம்எஸ் பண்ணுறான். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்எம்எஸ் பண்ணுறானா. அப்போ தான் நம்ம ஜியானுக்கு காமிக்கிறாங்க. ஜியான் வந்து அந்த பெமர்ஸ் கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் பார்ட்டி குடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து எல்லாருமே வந்து ஜியான் பற்றியும் பார்க்கியோ பற்றி பேசிட்டு இருக்காங்களா. அப்போ தான் நம்ம அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க, ஆல்ரெடி ஜூயை வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம்
பண்ணிட்டு போறாப்ல. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. உடனே எல்லாருமே வந்து ஜியானையும் பார்க்கியோ பத்தி இது பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஜியானும் பார்க்கியோவுக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஜூயி வந்து எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஜியான் வந்து அங்க பார்ட்டியில இருக்கிறதுனால எந்த ரிப்ளைவும் தரலையா. உடனே இருந்துட்டு இவர் என்ன ஹோட்டல்ல வந்து புக் பண்ணி நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா இவரு வாட்டுக்கு எங்கேயோ தனியா விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் புலம்பிட்டு இருக்கேன். நம்ம பிள்ளை அந்த பக்கம் கொஞ்சம் புலம்பிட்டு இருக்கா. நம்ம ஜியானும் வந்து பார்ட்டி வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பார்க்கியோ வந்து ஜியான் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காப்ல. அப்படியே ஜியானா அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே 2 பேரும் டோஸ்ட் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜூயி அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு எஸ்எம்எஸ்ஸா ஜியானுக்கு வந்து தள்ளிக்கிட்டே இருக்கா. ஆனா ஜியான் வந்து எந்த ரிப்ளைவும் பண்ண பாடக்கானா. உடனே இருந்துட்டு ஜூயி கடுப்பே ஆயிட்டான். அப்புறம் தான் ஜியான் எஸ்எம்எஸ் பாக்குறான். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எஸ்எம்எஸ் பண்றானா. உடனே இருந்துட்டு ஜூயி அதை எஸ்எம்எஸ் பண்ணிட்டு உடனே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு சாரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் பர்மிஷன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். உடனே பார்க்கியூ வந்து பாத்துக்கிட்டே இருக்கான். அவனை வெளியே வரும்போது அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. ஆப்போசிட்ல 2 மெம்பர்ஸ் வராப்ல. வந்தோடனே ஜியான் நீங்க அதுக்குள்ளாரே கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமா என்னோட கேட் ஒன்று தனியா இருக்கு அதை பாத்துக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னது நீங்க கேட் கூட டிராவல் பண்ணிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. உடனே இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி இவனு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு கார்ல போகும்போது அங்கிள் கிட்ட சொல்றான் இன்னைக்கு வந்து சார் வந்து ரொம்பவே குடிச்சிருக்காரு அதனால கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரு ஓகே அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஜியான் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எப்பவும் போல நார்மல் ஸ்பீட்ல போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. உடனே வந்து ஜியான் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படி நம்ம ஜூயிக்கு வந்து கால் பண்றாப்ல. ஜூயி வந்து அப்பதான் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பா போல. அங்க வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கானா. உடனே இருந்துட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் கட் பண்ணிடுறான். உடனே வந்து சிரிச்சுட்டு வரானா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது அவ எங்க தனியா போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கொஞ்சம் பதட்டமாகறான். இந்த பக்கம் நம்ம ஜூயி வந்து அவர்கிட்ட வந்து சில்லி சாஸ் கொஞ்சம் அதிகமா போட சொல்றாளா. உடனே இருந்துட்டு கிரீன் ஆனியன் போடுறதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாடி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதெல்லாம் வேண்டாங்க கொஞ்சம் அது இல்லாம மட்டும் நல்லா செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படிங்கிற மாதிரி கடைக்காரன் சொல்லிட்டு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க 4 தடி பசங்க உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் வந்து ஜூயை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நிஜமாவோட சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பையன் போய் ஜூயி கிட்ட வந்து நீ என்ன தனியாவா கிரிட்டிக்கல் நீ என்ன தனியாவா வந்திருக்க வா வந்து எங்க கூட கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுவே அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு இருக்கான். ஆனா ஜூயி வந்து முதல்ல கையெழுடா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி திட்டிட்டு இருக்கானா. உடனே கரெக்டா அவ கிளம்பலான்னு போகும்போது அந்த 2 தடி பசங்களும் வந்து பிளாக் பண்ணிக்கிறாப்ல. என் ஃப்ரெண்டுக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு வா நீ தனியா தானே வந்திருக்க வந்து எங்கூட ட்ரிங்க் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு இருக்காப்ல. ஆனா ஜூயி வந்து அவாய்ட் பண்றதுக்கு தான் பாத்துட்டு இருக்காப்ல. உடனே கடைக்காரர் வந்து இந்தாங்க உங்க ஃபுட்டு ரெடி ஆயிருச்சு பார்த்து பத்திரமா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட் எல்லாம் தந்துட்டு போறாளா. தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கரெக்டாக ஜூயி வந்து ஃபுட்டை வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது கரெக்டாக ஒரு தடியை வந்து கையை பிடிச்செடுத்து ஒழுங்கு எங்கள் கூட வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணிட்டு இருக்கானா. அப்போ வந்து கையை விழுடா அப்படின்னு அவள் கத்திட்டு இருக்கான். அப்போ ஒரு கை வந்து அவனை பிடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜியான் தான். கையை பிடிச்சி அப்படியே கையை முறிச்சே விட்டுறான். அதை பார்த்தோன்னே அவங்க 2 பேத்துக்கும் 2 பார்ட்னர்ஸ் இருப்பாங்க பத்தியா அவங்க 2 பேத்துக்கு அப்படியே திக்குன்னு ஆயிருது. உடனே அவங்க கையை முடிச்சோடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. உடனே ஜியான் வந்து ரொம்ப கோவமா வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு வரானா. ஜூயி பாக்குறான் அவன் ரொம்ப கோவமா இருக்கான். அதனால அவளை சடன்னு கை பிடிச்சி ஜியான் வந்து அப்படியே ஜூயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தோடனே கையை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ எதுக்கு நைட் டைம்ல தனியா போன அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோவப்பட்டுட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு நான் என்ன பண்றது நீங்க வந்து ஃபங்க்ஷன்ல போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க நானும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது எனக்கு பசிக்காதா ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எஸ்எம்எஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்பவும் நீங்க வரல அதனாலதான் நான் போய் ஃபுட் வாங்கிட்டு வரலான்னு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. கரெக்டா எலிவேட்டர் ஓப்பன் ஆயிருது. உடனே ஜூயி வந்து டக்குன்னு ஜூயி வந்து உள்ள போய் நின்னுறா. உடனே ஜியானும் உள்ள போறானா. உடனே ஜி வந்து ரொம்பவே கோவமா இருக்கலாம். உடனே இருந்துட்டு ஜியான்னு சொல்றான் நீ இந்த ட்ரெஸ்ல வந்து ரொம்பவே பிரிட்டியா இருக்கிற அப்புறம் ஏன் நீ வந்தா ஸ்ட்ரீட் ஃபுட்டை வாங்குறதுக்கு தனியா போன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்குன்னு நான் என்ன உங்களோட அப்ரூவல் வாங்கிட்டு தான் போகணுமா அப்படிங்கிற மாதிரி அவ கோவமா சொல்லிட்டு இருக்கானா. அதை பார்த்தோன்னே ஜியான் அவ பக்கம் திரும்பி இவ்வளோ ஈஸியா சொல்லிட்டேன் நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இருந்துட்டு ஜூயிக்கு கொஞ்சம் ஹார்ட் டச்சிங் ஆயிருது. உடனே ஜியான் பக்கத்து திரும்பிட்டு ஹார்ட்ல இருந்து சொல்லுங்க நான் அவ்வளோ முக்கியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் என்ன உங்களுக்கு அவ்வளோ முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை நல்லா திங்க் பண்ணி சொல்லுங்க நான் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஜியான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான்.
உடனே ஜியான் இருந்துட்டு ஜூயோட கையெடுத்து ஹார்ட்ல வச்சுக்கிட்டு என்னோட ஃபீல் என்ன அப்படிங்கிறது உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணிடுறான். உடனே ஜூய் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கான். கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போ உன்னால ஃபீல் பண்ண முடிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஜூய் வந்து ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கானா. உடனே இருந்துட்டு எலிவேட்டர் ஓப்பன் ஆகுது. அப்படியே ரெண்டு லேடிஸ் வந்து அவங்கள பாக்குறாங்க. அவங்க நின்றுட்டு இருக்க பொசிஷனை பார்த்துட்டு ஹலோ எஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. உடனே ஜூய் வெக்கப்பட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். உடனே ஜியானு வந்து பின்னாடியே போயிட்டு இருக்கானா. ஜூயிக்கு வந்து என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அவன் தன்னோட ரூமையே தாண்டி போயிட்டு இருக்கானா. உடனே இருந்துட்டு ஜியானு கூப்பிட்டு ஸ்டாப் பண்றா. ஜூய் என்னதான் திங்க் பண்ணிட்டு இருக்க, உன் ரூம் எங்க இருக்குதுன்னு தெரியாம கூட நீ போயிட்டு இருக்க, என்னதான் உன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவ வந்து ரோபோ மாதிரி யூ டர்ன் பண்ணி மறுபடியும் வந்து ஜியான் பக்கத்துல வரானா. கரெக்டா ரூம்குள்ள போலான்னு போகும்போது நீ என்னதான் யோசிச்சுட்டு இருக்க, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஜூய் வந்து தயங்குறான். தயங்கிட்டு நீங்க இப்போ எலிவேட்டர் மிஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, அதை பத்தி தான் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது என்னன்னா, நீங்க வந்து கிஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, அப்ப வந்து என்னால ஃபீல் பண்ண முடியல. மறுபடியும் இன்னொரு தடவை கிஸ் பண்றீங்களா, நான் அந்த ஃபீலை மறுபடியும் இன்னொரு தடவை கிஸ் பண்றீங்களா, அந்த ஃபீல் வந்து நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ப்ராமிஸா சொல்றேன், அதை தவிர நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உடனே ஜியானா அவனை பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல கை கொண்டு வரானா. நம்மளும் கிஸ்டா பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி நம்மளும் எக்ஸைட்மெண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா டோர் கீ வாங்கி ஆக்சஸ் பண்ணி அவளை உள்ள தள்ளி விட்டுறான். ஜூயி அங்க நின்று உள்ள கதவை சாத்தாம கெஞ்சிட்டு இருக்கா. ஜியான் ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருக்கா. அந்த பக்கம் நின்று டோர் சாத்த விடாம ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ணுங்களேன், என்னால் அதை ஃபீல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஜூயி சோகமாக கேட்டுட்டு இருக்கான். ஜியானுக்கு அப்படியே ஒரு மாதிரி செய்யாக ஃபீல் ஆகுது. அப்படியே அவள் ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரு மாதிரி கொடுப்பான் பாரு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சுது. இப்படி இருக்கு என்னுடைய நரேஷன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம ரெகுலரா போட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.